நீங்கள் 10th ஐடிஐ எனி டிகிரி இல்லை மாஸ்டர் டிகிரி முடிச்சதாலே போதுங்க, உங்களுக்கு தமிழ்நாடு அரசோட கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போதுங்க. என்ன கவர்மெண்ட் ஜாப் கேட்குறீங்களா? நம்ம தமிழ்நாடு கால்நடை மற்றும் விலங்கு அறிவியல் பல்கலைக்கழகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்டிங்ஸோட வேகன்சியோட டீட்டெயில்ஸ்க்கான வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க. நாம் இதில் என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, இந்த வெட்டினரி டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேகன்சி இருக்குன்ற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வேகன்சி வெப் சேனல் பார்க்கணும், மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம இந்த தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டிலேருந்து என்னென்ன போஸ்டிங் வெளியிட்ருக்காங்க, இதுக்கான எலிஜிபிலிட்டிலாம் என்னன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்க்கலாம். அனிமல் சயின்ஸ், அக்ரோனாமி, ஹார்டிகல்ச்சர், சாயில் சயின்ஸ், ஹோம் சயின்ஸ் ஆர் கம்யூனிட்டி சயின்ஸ், ஃபிஷர்ஸ், கம்ப்யூட்டர், ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர், ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் லேப் டெக்னீஷியன், ஃபார்ம் மேனேஜர், அசிஸ்டண்ட், ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 3, டிரைவர், ஸ்கில்டு சப்போர்ட் ஸ்டாஃப். இந்த போஸ்டிங் தாங்க வெளியிட்ருக்காங்க நம்ம தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டிலேருந்து. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போஸ்டிங் தான் உங்கள் வேகன்சியோட டீட்டெயில் வெளியிட்ருக்காங்க. வாங்க இப்போ இதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது இந்த போஸ்டிங்னால் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இருக்க போஸ்டிங் அனிமல் சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் கேட்டகரி வைஸும் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலுக்கு 1, எஸ்சிக்கு 1 அண்ட் எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1, பிசிக்கு 1 கொடுத்துருக்காங்க. செகண்டு அக்ரோனாமி ஸ்பெஷலிஸ்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 போஸ்டிங்கு சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஹார்டிகல்ச்சர் போஸ்ட், இதுக்கும் 4 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. சேம் மேலே என்னவோ அதே தான் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாயில் சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 4 போஸ்டிங் சேம் கேட்டகரி வைஸ் ஜென்ரல், எஸ்சி, எம்பிசி, பிசிக்குலாம் ஒரு வேகன்சின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹோம் சயின்ஸ். இந்த போஸ்டிங் வந்து 4 வேகன்சிஸ் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் அதே மாதிரி தான் கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஷரியஸ் ஸ்பெஷலிஸ்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 போஸ்டிங் சேம் அதே மாதிரி கேட்டகரி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இருக்க போஸ்டிங் வந்து ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட். இதுக்கும் 4 போஸ்ட் கொடுத்துருக்காங்க, கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் லேப் டெக்னீஷியனில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சேம் 4 போஸ்டிங் கேட்டகரி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃபார்ம் மேனேஜருக்கும் சேம் 4 போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டண்ட்க்கும் 4 போஸ்டிங் தான். ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 3க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 போஸ்டிங். இந்த 4 போஸ்டிங் கொடுத்தலாமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல், எஸ்சி, எம்பிசி, பிசின்னு கேட்டகிரி ஒரு வேகன்சியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரைவர் போஸ்டிங் வந்து உங்களுக்கு 8 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலுக்கு 1, எஸ்சி பேக்வேர்டாக இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க. எம்பிசிக்கு பார்த்திங்கன்னா 1 போஸ்ட்டு, பிசி வந்து முஸ்லீமில் வந்து 1, அண்டு ஜென்ரல்லே வந்து பார்த்திங்கன்னா விடோவாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு 1, அண்ட் எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விடோ அந்த மாதிரி இருந்தால் 1, எஸ்சியில் அந்த கேஸ்ட் இருக்கவங்களுக்கு 1 கொடுத்துருக்காங்க. பிசி அதர் முஸ்லீமில் விடோ அந்த மாதிரி இருந்தாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா 1 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஸ்கில்டு சப்போர்ட் ஸ்டாஃப். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தாங்க இந்த தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டிலேருந்து வெளியே வந்த போஸ்ட், அதுக்கான வேகன்சிஸ்லாம். ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வேணுமோ நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வாங்க நம்ம இப்போ குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த போஸ்ட் வந்து அப்ளை பண்ணலான்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க நம்ம குவாலிஃபிகேஷன் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏஜ் லிமிட் பார்க்கலாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் 8 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், மேக்ஸிமம் 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணுங்க. ஸோ இதுதான் ஏஜ் லிமிட்டாக இருக்குது இந்த போஸ்ட்டுக்கெலாம். ஸோ அப்ளை பண்ணுறப்போ இதை பார்த்துக்கோங்க. குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். இப்போ குவாலிஃபிகேஷன் அண்ட் சேலரி எவ்வளோ இருக்குன்னுலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனிமல் சயின்ஸு ஸ்பெஷலிஸ்ட். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 56,000 1,76,500 வரைக்கும் வந்து உங்களுக்கு பே ஸ்கேல் இருக்குங்க, அதாவது சேலரி கொடுப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுற குவாலிஃபிகேஷன் எசென்சியலாக என்ன உங்களுக்கு தேவைப்படுமா, மாஸ்டர் டிகிரி வெட்டினரி சயின்ஸில் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை அனிமல் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை ஸ்பெஷலைசேஷனாக நீங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் இல்லை அனிமல் நியூட்ரிஷன் இந்த மாதிரி போஸ்டிங் எடுத்து வச்சுருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். டிசைரபிளாக என்ன கேட்டிருக்காங்க பார்த்தா உங்களுக்கு நெட் குவாலிஃபிகேஷன், பிஹெச்டி குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இன் கேவிகே இதெல்லாம் வந்து முடிச்சிருந்தா ஓகே தான். அண்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் உங்களுக்கு டிசைரபிளாக இது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அக்ரோனாமி ஸ்பெஷலிஸ்ட் போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் அண்ட் சேலரி பார்ப்போம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி 56,000 1,76,000 வரைக்கும் இருக்குங்க. அண்ட் இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி அக்ரோனாமி முடிச்சுட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் டிசைரபிளாக என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா நெட் குவாலிஃபிகேஷன் இல்லை பிஹெச்டி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கலாம், அண்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அதுவும் பார்த்துக்கோங்க.
அடுத்த போஸ்டிங் ஹார்டிகல்ச்சர் போஸ்ட்டுக்கு பார்ப்போம். ஹார்டிகல்ச்சர் ஸ்பெஷலிஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் உங்களுக்கு 56,000 1,76,000 ரூபாய் தான். இதுக்கும் சேம். அண்ட் மாஸ்டர் டிகிரி வந்து ஹார்டிகல்ச்சரை முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் டிசைரபிளாக சேம் அதே தான் கேட்டிருக்காங்க. நெட் குவாலிஃபிகேஷன், பிஹெச்டி குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ் எல்லாம் தான் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாயில் சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் இதுக்கும் சேம் சேலரி தாங்க உங்களுக்கு. அண்ட் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாயில் சயின்ஸில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு நெட் குவாலிஃபிகேஷன், பிஹெச்டி குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸு அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் டிசைரபிளாக கேட்டிருக்காங்க. இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்த போஸ்டிங் ஹோம் சயின்ஸ் ஆர் கம்யூனிட்டி சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே சேம் சேலரி. இதில் நீங்கள் மாஸ்டர் டிகிரி வந்து கம்யூனிட்டி சயின்ஸ் ஆர் ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் ஆர் ஹோம் சயின்ஸ் ஆர் ஃபுட் டெக்னாலஜி ஆர் டெய்ரி டெக்னாலஜி ஆர் போல்ட்ரி டெக்னாலஜி ஆர் இதெல்லாம் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. இதுக்கும் உங்களுக்கு டிசைரபிள் குவாலிஃபிகேஷனாக வந்து நெட் குவாலிஃபிகேஷன், பிஹெச்டி குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கூட பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷரிஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பே ஸ்கேல் சேம் அதே சேலரி தான். மாஸ்டர் டிகிரி இதில் முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஸ்பெஷலிஸ்ட்டில். அண்ட் டிசைரபிளும் சேம் மேலே போஸ்டிங்னா என்ன கேட்டிருந்தாங்களோ அதே தான் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 1,12,000 வரைக்கும் சேலரி இருக்குங்க. இதில் பேச்சுலர் டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சுங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. டிசைரபிளாக என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரிலேட்டடில் இந்த ஃபீல்டு ரிலேட்டடில் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. வெப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அடுத்த மாதிரி மாஸ்டர் டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. இது டிசைரபிளாக தான் கேட்டிருக்காங்க. ஆனால் எசென்ஷியலாக உங்களுக்கு தேவைப்படுற குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் டிகிரி தான். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது லேப் டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே சேலரி தான். எசென்ஷியலாக உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன பேச்சுலர் டிகிரியில் அக்ரிகல்ச்சர் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. டிசைரபிளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அக்ரிகல்ச்சரில். நெக்ஸ்ட்டு ஃபார்ம் மேனேஜர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சேம் அதே சேலரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி அக்ரியில் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டிசைரபிளாக மேலே என்ன கேட்டிருந்தாங்களோ அதே கேட்டிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க இதுக்கு வந்து உங்களுக்கு சேம் அதே சேலரி 35,000 1,12,000 வரைக்கும் கொடுப்பாங்க. பேச்சுலர் டிகிரி எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாங்க. டிசைரபிளாக என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே தான். அண்ட் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே தான். எந்த டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் போஸ்டிங் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் பார்த்தீங்கன்னா சேலரி 25,000 உங்களுக்கு 80,000 வரைக்கும் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாலே போதுங்க. இல்லை எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன உங்களுக்கு ஸ்கில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப்பிங், அதாவது டைப்பிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஸ்பீடாக அடிக்கணும். ஒரு டியூரேஷன் கொடுப்பாங்க. அந்த டியூரேஷனுக்குள்ளே இவ்வளோ வேர்ட்ஸ் நீங்கள் அடிக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. அடுத்த போஸ்டிங் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா 21,000 69,000 வரைக்கும் சேலரி கொடுப்பாங்க. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன், அதாவது 10th முடிச்சிருந்தால் போதும் இந்த டிரைவர் போஸ்டிங்க்கு. அண்டு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். டிரைவிங் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது டிசைரபிளாக இதில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 year வந்து ரிலேட்டடாக ஐடி ஏதாச்சும் சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தால் கோர்ஸ் முடிச்சிருந்தால் சர்டிஃபிகேட் இருந்தால் ஓகே தான். இல்லை டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸு மோட்டார் மெக்கானிக் ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டிசைரபிளாக உங்களுக்கு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கில்டு சப்போர்ட் ஸ்டாஃப் இதுக்கு வந்து உங்களுக்கு 18,000 56,000 வரைக்கும் சேலரி இருக்குங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தாலும் ஓகே தான். இல்லை ஐடிஐ முடிச்சிருந்தாலும் ஓகே தான். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிசைரபிளாக தான் கேட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாங்க, டிசைரபிளாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ 10th ஐடிஐ எனி டிகிரி மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை கேர்ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க.